வருக வருக என வரவேற்கிறோம். மோதகம் நிவேதனம் மூசிகம் உன் வாகனம் முரங்கள் போல் செய்வித்தலம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் பிராணனான வாரணம் போற்றி போற்றி உன் பதம் கக்க வேண்டும் என் குலம். காவடிய தூக்கி வந்துதான் வள்ளி கந்தன் உன்னை காண வேண்டுமாம். சேவர் கொடி கொண்ட முருகா சேவர் கொடி கொண்ட முருகா எந்தன் சேவடியை என்று தருவாய். இருக்கும் இடம் தேடி வந்துதான் இந்த ஏழை உன்னை காண வேண்டுமாம். நாங்கள் இருக்கும் இடம் என்று வருவாய், நாங்கள் இருக்கும் இடம் என்று வருவாய், பெரு இன்பம் அது என்று தருவாய். நோன்பிருந்து இழைத்த பின்புதான் நல்ல நோய் நீக்கி அருள் தருவாயா. நாளும் உன்னை பாடி அழைத்தேன் முருகா, நாளும் உன்னை பாடி அழைத்தேன் வள்ளி நாயகனே என்று வருவாய். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. இங்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை அளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிர்வாகி நிறுவனர் தலைவர் பூபதிராஜன் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் இங்கு வந்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட ஆய்வாளர்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு ஜோதிட கதம்பம். பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அவங்க மத்தியில் என்னை பேச சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அச்சத்தை தருது. நானாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது ஐயா குரு சனி வாழ்க ஐயா அவர்களை குணசேகரன் ஐயா அவரோட பேச்சை கேட்டு ரொம்ப மிரண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடம் அப்படிங்கிற அளவுக்கு ஐயாவோட பேச்சு இருந்திருக்கும். அதே போல் நான் ஒவ்வொரு வகுப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் 2016 வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். பேசிக் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். 2020 தான் நான் உயர்நிலை வகுப்பு எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னோடியாக நான் சில யூடியூப்பில் போய் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிலரோட பேச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுபோல் பேச்சு இருந்த அம்மா மணிமேகலை அம்மாவின் பேச்சை கேட்டு நானாக ரொம்ப திகைச்சு போயிருக்கிறேன். இப்படியும் சொல்ல முடியுமா ஜோதிடத்தில் அப்படின்ட்டு. சரி, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது எல்லாருமே. அதனால் ஒரு குறுகிய டைமில் நான் என்ன சொல்ல வரேனோ அதை சொல்லிடுறேன். இப்போ ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் நின்ற பாவம் அவர்களுக்கு அடையாளம். சூரியன் எந்த பாவகத்தில் நிற்கிறதோ அந்த பாவகம் அவங்களுக்கு அடையாளம். இதுக்கு உதாரணமாக என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நான் மிதுன லக்கணம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த மருவு தான் எனக்கு அடையாளம். அதாவது சர்டிஃபிகேட்டில் இந்த மருவு தான் எனக்கு வச்சுருப்பாங்க. அதுபோல் சூரியன் நின்ற பாவகம் அந்த காரக உறவு அவர்களுக்கு பயன்படாது. இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வைங்களேன், அந்த இளைய சகோதரம் அந்த ஜாதகருக்கு பயன்படாது. அவரால் தான் அந்த குடும்பத்தில் தேவையில்லாத விரயங்கள் ஆகும்.
அந்த சூரியன் என்ற பாவகத்தை ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். அதே அந்த 3ஆம் பாவகம் என்பது தந்தையாருக்கு 7ஆம் பாவகம், தந்தையார் ஸ்தானத்துக்கு 7ஆம் பாவகம். அப்போ தந்தையாருக்கு கூட்டு அமைப்பு என்பது ஆகாது. அப்போ மன வாழ்க்கை சரியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மன ஒற்றுமை குலையும். அப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னவாக வருகிறதோ அந்த பாவகத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாது. அந்த காரக உறவு பயன்படாது, அந்த காரகமும் செயல்படாது. அதே போல இப்ப ஒரு சூரியன் அப்படின்னா, சூரியன் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, சூரியன்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியன்னா சிவன் கோவில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப குடும்பத்தோட போய் சிவன் கோயில்ல ஒரு உழவார பணி செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தோட போய் ஒருவர் சிவன் கோவில்ல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிவன் கோவில் இருக்கும் இல்லையா, அதில் போய் உழவார பணி குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வாங்க. அந்த காரகம் இயங்கும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஆள்லாம் யாருமே இல்லை. அந்த காரகத்தை நாம் பயன்படுத்தலாம். ஒரு சிவன் கோவிலில் போய் நாம் உழவாரப்படி செஞ்சோம்னா, தூய்மை செஞ்சோம்னா நம்ம குடும்பம் தூய்மை ஆகிவிட போகுது, அவ்வளோதான். இப்போ சந்திரன் அப்படின்னம்னா, சந்திரன்னா உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணாத இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். நிறைய பேர் பாருங்க, 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு செஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க. அதே வேஸ்ட் ஆச்சுன்னா அதை வடகமாக பண்ணுறாங்க. அதுமாரி ஏதோ ஒன்று பண்ணலாம், கொண்டுட்டு போய் டிச்சில் கொட்டுறது, தேவையில்லாத இதில் கொட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்திரனோட தோஷத்தை தரும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், தண்ணீர் சிக்கனம் தரித்திரம் போக்கும். நம்ம வீட்டில் எவ்வளோ வேணாலும் தண்ணி இருக்குது, இந்த பக்கத்தில் ஆற்றுல கூட எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, தண்ணீரை யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சந்திரன் தோஷம் உருவாகும். அப்போ இந்த தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்கள மரியாதையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே போனீங்கனாலும் எந்த பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அது சரியாக செயல்படும். அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் மற்ற எல்லா கோவிலுக்கு போயிட்டு வர்றது, எல்லா பரிகாரமும் செஞ்சீங்கனாலும் ஒன்றுமே செயல்படாது. தாய் தந்தைக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களோ, நிறைய பேர் பாருங்கள் இந்த வா போன்னு கூப்பிடுவாங்க, பெரியவங்க அப்படின்னு இல்லாத மரியாதை இல்லாத பேசுவாங்க, வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பேசி பழகுங்க. ஒரு குழந்தையாக இருந்தால் கூட வாகசாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அது அன்போடு வரும், அது பேசும். வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அது கொஞ்சம் தூர தள்ளி போயிடும். அப்போ இந்த சந்திரன் தோஷம் இருக்கிறவங்க உணவுப் பொருட்கள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. சரி, அப்படி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி வழிபாடு. நிறைய பேர் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிரிவலம் போக சொல்கிறது. பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் தோஷம் இருக்குது, ஒரு இடமாற்றம் இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்குது, நீங்கள் ஒரு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கிரிவலம் போங்க, ஒரு பௌர்ணமி வழிபாடு போங்க, ஒரு அம்மன் கோவிலில் பாலபிஷேகம் செய்யுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு அன்னதானம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கிரிவலம் போகும்போது நான் நிறையா பார்க்குறேன். திருச்செங்கோட்டில் நிறைய கிரிவலம் இப்போ ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரிவலங்க போகும்போது அதாவது கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டு போகணும். அவங்களுக்கு தெரிந்த நமச்சிவாய, சிவாய நம இப்படின்னு ஏதோ ஒரு துதிப்பாடல்கள் சொல்லிட்டு இப்படி போகலாம். அதாவது ஒரு 10 நிமிஷமாவது சாமியை நினச்சிக்கிட்டு போகணும்.
அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிரிவலங்கிறது சொல்லப்பட்டது. அந்த கிரிவலத்தால் என்ன பலன் அடைய முடியும் அப்படின்னா, உச்சந்தலையில் அந்த பௌர்ணமி நிலவு நம்ம உச்சந்தலையில் பட்டு நமக்கு அந்த சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அந்த டைமில் நாம் கடவுளோட நாமத்தை சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த சந்திர நிவர்த்தி ஆகும். அந்த இடமாற்றமாகாது, ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நேராது, சாப்பாடு இருக்கும், சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இதுபோல் டைம்கள்லாம் மாறும் என்பதற்காக இந்த சந்திரனுக்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னா கூட பிறந்த சகோதரர். செவ்வாய் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு, செவ்வாய் நின்ற பாவகம் கெட்டு போச்சு அப்படின்னா அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்னா என்ன, சகோதரம் அப்படின்னு சொல்கிறோம். சகோதரத்தோட மனம் விட்டு பேசுங்க. சகோதரத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் சொல்லுவாங்க, இன்னொரு பிறப்பாக பிறக்க போகிறோம் அப்படின்னு. அதுபோல் அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னாவே அங்கே செவ்வாய் சரியாக செயல்படும். அதே போல் ஒரு இடப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார், மண்ணை புரட்டி போடுங்க, அந்த மண்ணால் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வாயிடும் அப்படின்னு சொல்வார். அப்போ அது செய்யலாம். சரி, அதிகமாக இடம் இருக்குது, இது எப்படி நாங்கள் புரட்டி போடுறது அப்படின்னா டிராக்டர் விட்டு உழுதரலாம், அப்படி செய்யலாம். அதே போல் இந்த திருச்செந்தூர் கடலில் போயிட்டு மூழ்கி மண் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம மண்ணை எடுத்து எந்த மண் பிரச்சனையோ அந்த மண்ணோட இந்த திருச்செந்தூர் மண்ணையும் வச்சு பூஜை செஞ்சு ஒரு அவங்களுக்கு தகுந்தால் போல் ஒரு 9 நாள் 12 நாள் 18 நாள் 21 நாள் 27 நாள் இப்படி பூஜைகள் செய்து அந்த மண்ணை அதே இடத்துல எந்த இடம் பிரச்சனையாக இருக்கோ அந்த இடத்துல தூவி விட்டுருங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ ஏன் திருச்செந்தூர் மண்ணுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா, ஒரு பாடலே வரும், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், திருச்செந்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு என்பது சரியான ஒரு, நான் அனுபவத்தில் எங்கள் குருநாதர் எனக்கு சொன்னார், அதேமாரி எனக்கு சரியாக நடந்தது. அப்போ அது நன்மையை தரும். அதே போல் செஞ்சு பாருங்கள். புதன், நான் வந்தோன்னு பார்த்தேன் ஐயாவோட பீரோவில் பார்த்தீங்கன்னா பூரா புக்காக இருக்குது. ஐயா இதில் எத்தனை புக்கு படித்தாருன்னு தெரியல, சரிங்களா? புக்கு யாரெல்லாம் அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பத்திர பிரச்சனை வரும். யாரெல்லாம் புக்கு அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பத்திர பிரச்சனை வரும். இது கேள்வி வேணுமில்ல. அப்போ புக்கை வாங்கி அதை 4 வரியாவது படிக்கணும். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா, கருணாநிதி ஐயா 4 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு ஒரு 4 பக்கமாவது படிப்பார். அவர் பெரிய அஸ்ட்ராலஜருங்க, பெரிய அஸ்ட்ராலஜர். அவருக்கு ஜோதிடம் தெரியாதெல்லாம் இல்லை, நல்லா தெரியும். அப்போ அந்த அதாவது புத்தகம்னு வாங்கினோம்னா ஒரு 4 பக்கமாவது அதில் படிக்கணும். டெய்லி ஒரு 4 பக்கம் படிச்சுக்கிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த பத்திர பிரச்சனைகள் இதாகும். அதே போல் நிறைய பேர் பேனை குமிச்சு வச்சுருப்பாங்க, பேனை நிறைய வச்சுருப்பாங்க. அதில் எழுதாத பேனாவும் இருக்கும், அதெல்லாம் உடனே தூக்கி போட்டுடணும். இது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கின பேனா, இது ஒருத்தர் வாங்கி கொடுத்த பேனா, இது எழுதாத இருக்கு, அவங்களுக்கு கையெழுத்து பிரச்சனை வரும். அதே போல் பாருங்க, நாம் செல்ஃபோன் ஆரம்பத்தில் வாங்கியிருப்போம். நான் 3315 வாங்கினேன்
ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோனுன்னு செல்ஃபோனுன்னு வந்தப்போ 3315 வாங்கினேன். அது நான் கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன பண்ணேன்னு பீரோலையே வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த ஃபோன் வாங்கின அன்றைக்கி எனக்கு தூக்கமே இல்லை. நம்மளுக்கெலாம் ஃபோன் வந்துருச்சு, நாம்ளாம் இனிமேல் படுத்துக்கிட்டே பேசலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபோன் வாங்கின அன்னைக்கு அவ்வளோ தூக்கமே வரல. அப்படிலாம் ஒரு சூழ்நிலையை தந்தது. அந்த ஃபோனை யாரெல்லாம் பயன்படாத ஃபோன் வச்சிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் யூஸ் பண்ணாத ஃபோன் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கும் கையெழுத்து பிரச்சனை வரும். ஏன்? விரல்லாம் புதன், கையினாலும் புதன் தான். பட்டன் ஃபோனாக இருந்தாலும் சரி, டச் ஃபோனாக இருந்தாலும் சரி, விரல் இல்லாத நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ பயன்படாத ஃபோனை யாருக்காவது கொடுத்துருங்க, இன்னொருத்தருக்கு பயன்படட்டும். அப்போ உங்களுக்கு சரியாயிடும் இல்லையா? அதை வீட்டிலையே ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கையெழுத்து பிரச்சனை தீரணும்னா பயன்படாத ஃபோனை இது பண்ணுங்க. அதே போல் குழந்தைங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் வளர்த்துறாங்க. குரு, அப்போ குருனா நம்மளோட குருமார்களையும் சொல்லும், நமக்கு ஒரு விஷயத்தை நல்ல வழிகாட்டியாக இருந்து சொல்லக்கூடியவங்களும் எல்லாருமே குரு தான். ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துருந்தா கூட அவங்களும் ஒரு குரு தான். அப்போ அவங்கள மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தருக்கு குரு பாதகாதிபதியாக இருக்கிறாரு. அப்போ மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி, கன்னியா லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. யாருக்கெல்லாம் 6, 8, 12 குரு இருக்கோ இதெல்லாம் பாருங்க, அவங்க குழந்தைங்கள்கிட்ட சந்தோஷமாக இருங்க. நீங்கள் டைம் பாஸ் பண்ணால் குழந்தைய வச்சு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, ஒரு பூங்கா கூட்டிகிட்டு போங்க, இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு குருவோட நிவர்த்தி ஆகிடும். அதேமாரி பெரியவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க, மரியாதையோடு பேசுங்க. நம்மளைய பெற்றவங்க தான் ஃபஸ்ட்டு குருமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே நமக்கு தாய் தந்தை தான். அப்போ அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாவே எல்லாமே இது. என்னதான் பெரிய கடவுளாக இருந்தாலும் முருகர், என்னதான் பெரிய கடவுளாக இருந்தாலும் வெற்றி பெற்ற கடவுள் யாரு? ஜெயிச்ச கடவுள் யாரு? விநாயகர் தான். அப்ப உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னாவே விநாயகரை வழிபட்டீங்கன்னாவே போதுமானது. அப்ப முருகரை வழிபாடு செய்ய வேண்டாமா அப்படின்னா, தந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் முருகர். அப்போ தந்தை மகன் பிரச்சனை இருக்கிறவங்க முருகர் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னாவே சரியான தீர்வுகள் அவங்களுக்கு வந்துடும். ஒருத்தர் கையெழுத்து போட வரமாட்டேங்கிறாரு, ஒரு மகன் கையெழுத்து போட வரமாட்டேங்கிறாரு, இன்னொரு மகன் வரங்கிறாரு, எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அவர் எப்போ வருவார்? போய் முருகர்கிட்ட போய் சொல்லுங்க, கேட்டதும் கொடுப்பவர் முருகர் தான். அப்போ முருகர் வழிபாடு அங்கே சிறப்பை தரும். அடுத்து சுக்கரன். அப்போ சுக்கரன் அப்படின்னா ஒருவர் வைத்திருக்கிற 2 வீலரை பார்த்தே அவர் மனைவியிட்ட எப்படி நடக்கிறாருன்னு பார்த்துக்கலாம். ஒருவர் வச்சிருக்கிற 2 வீலர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தாவே அவர் மனைவியிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்போ வண்டியை தூய்மையாக வச்சிருந்தாலும் வண்டியை நல்ல பராமரிப்பு செய்தாலும் இங்கே கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அந்த காரகங்கள் இயக்கும் போது அங்கு செயல்படும். அப்போ சுக்கிரன் சரியாக இல்லாதவங்களுக்கு நீங்கள் வேணால் யாருக்கு வேணாலும் சொல்லி பாருங்கள், கார் வச்சுருந்தாலும் சரி 2 வீலர் வச்சுருந்தாலும் சரி மண்டி போட்டுக்கிட்டு துடைக்க சொல்லுங்கள். 2 வீலர்லாம் ஒரு 4 லேடிஸ் அந்த வீதியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டாங்கனாவே அதுதான் பரிகாரம். நல்லா செயல்படும். நீங்கள் வேணால் பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். இதுக்கெல்லாம் ஏதாவது காசு செலவு பண்ணணுமா? அப்படிலாம் இல்லையில, நம்ம வண்டியை துடைக்கிறது தானே, துடைச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு.
அப்போ சுக்கிரன் அப்படின்னாவே இப்போ பெண்களுக்கு எப்படி சரி பெண்கள் எப்படி செயல்படுத்தணும் சுக்கிரன் அப்படின்னா பெண்கள் அதாவது சுக்கிரன் அப்படின்னா வீட்டையும் சொல்லும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னாவே அங்கே கணவர் அன்பாக நடந்துக்குவார். ஒரு பொருள் தேடுற பொருளை அதாவது ஒரு பொருள் வச்ச பொருளை இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுத்தாவே அந்த வீட்டில் சண்டைகள் வர்றது குறையும். இவர் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருப்பார், அந்தம்மா ஒரு பக்கம் எடுத்து வச்சிரும், நாம் இங்கே தேடுற மாதிரி வந்துடும். அப்போ வந்து சண்டைகள் அதிகரிக்கும். அப்போ இதெல்லாம் சரியாக செயல்படும் போது அங்கே சுக்கிரன் கரெக்டாக வேலையை செய்யும். அதே போல தான் சனி பகவான், அது எங்கெல்லாம் இங்கே பாருங்க, ஒரு இடத்துல அதாவது அழுக்கு துணி இருக்கிற இடமும் அந்த வீட்டில் அட்டூரை இருக்கிற இடமும் அட்டூரை இருக்கிற ஆபீஸும் அந்த இடத்தில் சனி பகவான் செயல்படுவார். சனி பகவான் நீதிமான். நீங்கள் ஒழுக்கம் தவறாமல் நடந்தீங்கன்னாவே சனி பகவானுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒழுக்கம் தவறினீங்கன்னா அதாவது 7.5 சனி அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டச்சனின்னு சொல்கிறாங்க, அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே நியாயமாக நடந்துக்காங்க. உங்கள் மனசுக்கு துரோகம் இல்லாத நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாவே அங்கே சனி பகவான் சரியாக செயல்பட போகிறார். அதே போல் ராகு அப்படின்னா முன்னோர்கள். ராகுன்னா முன்னோர்கள்னு அர்த்தம். அப்போ முன்னோர்கள் என்ன? முன்னோர்கள் வழிபாடு வேணும், முன்னோர்களோட அனுகரணை வேணும். முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். அன்றைக்கெல்லாம் கரை கட்டுவாங்க அப்படின்னு வந்து ஒரு கிளாஸில் சொல்கிறேன். ஒரு லேடி கேட்குறாங்க, ஒரு பொண்ணு 30 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கேட்குது, ஐயா இந்த கரை கட்டுறதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, இந்த பார்டர் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் கரை கட்டுறதுங்கிறது. அப்போ இதெல்லாம் தெரியாதையே போச்சு. இன்றைக்கெல்லாம் டைல்ஸ் பாருங்க, கரை கட்டுற மாரியே ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. அதனால் முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். முன்னோர்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு பலம், அதேமாரி உடம்புக்கும் நல்லது அப்படின்னு உளுந்து கஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யாராவது உளுந்து கஞ்சி வச்சு செய்கிறாங்களான்னு பாருங்கள். யாராவது உரம்பரை வந்தாலும் அதாவது டீ காபி ஹார்லிக்ஸு இப்படி தான் போடுறோமா தவிர அந்த உளுந்து கஞ்சை பயன்படுத்துகிறதே இல்லை. உளுந்து கஞ்சி யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வீட்டில் முன்னோர்களோட அனுகரணை கிடைக்க போகுது. ஒரு ஐயா கேட்டார், எனக்கு ராகு புத்தி ஓடுது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஐயா மங்கள இசை கேளுங்க, உங்களுக்கு ராகு புத்தி நல்லதை தரும் அப்படின்னு. மங்கள இசை, மங்களம்னா வந்து செவ்வாய் தானே ஆக்டிவேஷன் ஆகும், நீங்கள் எப்படி ராகுக்கு சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஐயா மங்கள இசைனா என்னென்ன வாசிப்பாங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், ஒரு தவுள் வாசிப்பாங்க, ஒரு நாயனம் வாசிப்பாங்க, ஒரு ஜால்ரா போடுவாங்க, இப்படிலாம் சொன்னார். அப்போ அந்த நாயனங்கிறது நாயனம் ஊதுறாங்க இல்லையா, அவரோட ஊதுறதுக்கு தகுந்தாப்பில் தான் இங்கே வாசிப்பாங்க. அவர் எப்படி ஊதுறாரோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே வாசிப்பாங்க. அப்போ அவர் ஒரே திசையை பார்த்து ஊதுவாரா? இப்படி பாம்பு ஆடுற மாதிரியே ஆட்டி ஆட்டி ஊதுவார். அப்போ வந்து ஒரு வீட்டில் மங்கள இசை கேட்கும்போது கெட்ட காரியங்கள் நடக்குமா? சுபகாரியங்கள் தான் நடக்கும். ஒரு 10 நாளைக்கு ஒருத்தர் யாருக்காவது கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மங்கள இசை மட்டும் போட்டு கேட்க சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அங்கே தேடி வரும். அப்போ உளுந்து கஞ்சி சாப்பிடும் போதும் இங்கே மங்கள இசைகள் கேட்கும் போதும் அவங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் தேடி வரும். அதே போல தான் ஒரு இனிப்பு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்க தூண்டும். இதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யாரும் தப்பாக எடுத்துக்கன்னா இந்த பறை அப்படின்னு சொல்லக்கூடிய மேல தாளங்கள் வாசிக்கும் போது அந்த வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்குமா? யோசித்து பார்த்துக்கலாம். நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த உதாரணத்துக்கு வேணால் இந்த பாட்டை சொல்லலாம். சங்கமாரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீனா
அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஹோம் தேட்டரில் போடுவாங்க. அந்த வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்குமா யோசிச்சு பார்த்துக்காங்க. அதே போல் கேது கேது அப்படின்னா அதுக்கு தானியம் என்ன? கொள்ளு. ஒரு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, கொள்ளு அவிச்சு சாப்பிட சொல்லுவாங்க, கொள்ளு சட்னி வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு தாயார் உறவில் உள்ள பாசங்கள் அங்கு நீடிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் நாம் செய்யறதுலேயே நாம் நம்மளையே திருத்திக்கலாம். நம்மளோட காரகங்கள் என்ன பயன்படுதோ அதை இயக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா சகோதரரிடம் சந்தோஷமாக பேசுங்க. 4ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுங்க, நான் எப்படி இயக்கிறது? 4ஆம் இடத்தோட திசை புத்தி ஓடுது, நான் இதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா தாயாரோட போய் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் டைமை பாஸ் பண்ணுங்க. தாயார்கிட்ட அன்பாக பேசுங்க, அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுங்க. ஒரு 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி போய் 6, 8, 12 போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. 6, 8 அதிபதியோடு போய் சேர்ந்துட்டாரு. 6, 8 அதிபதியை சாரத்தில் நிற்கிறாரு. எப்படிலாம் இருக்குதுன்னா மனைவியை எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க. இப்படிங்கிறத செய்யும்போது அந்த காரியங்கள் சரியாக செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளோ நேரம் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இங்கே வாய்மொழி கேட்ட அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான விளக்கம். 9 கிரகங்கள் அதோடைய விளக்கங்களை நல்ல ஒரு நெகக்கண்ணில் வச்சு பாயிண்ட் கொடுத்தாரு. சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஐயா வந்தோடனையும் புத்தகம் அடுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு புதன் அவிட்ட 2ஆம் பாதத்தில் இருக்குது. ராசியில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல, ராசிக்கு 5ஆம் இடத்துல, அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. நவாம்சத்தில் அதே புதன் ஆட்சி உச்சமாகவும் வந்திருக்கு. நான் ஜாதகம் போட்டு கொடுக்குறதே இந்த பத்திரத்துக்கு அடிக்கிறாங்கள்ல பேப்பர், அதில் தான் நான் ஜாதகம் போட்டு கொடுப்பேன். அந்த பத்திரம் அப்படிங்கிறதே உயிலுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்க சிங்கப்பூராக இருந்தாலும் வெளிநாடாக எந்த மாநில இதாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்லுவேன். அவங்க ஜாதகம் எப்படி வச்சுருக்காங்க, 10,000 ரூபா போட்டு பட்டு சேலை வாங்குறாங்க, 5,000 ரூபா போட்டு ஃபேன் ஷர்ட்டு வாங்குறாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சு மடித்து ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்குற, நகை நட்டு வாங்குற, எல்லாமே பண்ணுற, உன்னுடைய ஆயில் புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். நம்ம பேரில் ஏதாச்சும் பத்திரம் இருக்கா? பத்திரம் இருந்தால் தானே வில்லங்க வரும். நம்ம பேரில் ஏதாச்சும் சொத்து இருந்தால் தானே நமக்கு வில்லங்க வரும். நம்ம பேரில் எந்த சொத்துமே இல்லையே, எல்லாம் ப்ராஃபிட்லாம் ஸ்டேட் பேங்க்ல இருக்குது. அப்போ அதுக்கு நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார் ஐயா அவர்களுக்கு. சங்கத்தின் சார்பாக நம்ம பள்ளிப்பாளையம் மண்ணின் மைதன் அனுபவ ஜோதிடர் முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்.